So hi students, so நம்ம இப்போ வந்து இந்த வீடியோவில் 2024 question paper-ஓட zoology part அதுக்கு answer key வந்து நம்ம பார்க்க போகிறோம். answer key along with discussion. Okay. So first question, so match the following வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? match the following. Typhoid. So இந்த question வந்து பார்த்தீங்கன்னா from the chapter human health and disease biology in human welfare. So ரொம்ப ஈஸியான மேட்சாக தான் கேட்டிருக்காங்க. டைஃபாய்ட் அண்ட் அதோட காஸ்டிவ் ஆர்கானிசம் கூட கேட்கல, அந்த ஆர்கானிசம் எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைஃபாய்டு இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. leishmaniasis, leishmania donovani is caused by leishmania donovani is protozoa, it causes leishmaniasis. ringworm, நம்ம ringworm நம்மளுக்கு தெரியும், it is caused by fungus இல்லையா, dermatophytes. then filariasis is caused by nematodes, Wuchereria bancrofti, Wuchereria malai இல்லையா. so they all belong to nematodes, helminths, worms. ஓகேவா? so the answer key பார்த்தீங்கன்னா இந்த questionக்கு option number 4. okay. okay, next. so second question, match the following. okay, so இந்த question வந்து எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க? reproductive health. ஓகேவா? first non medicated IUDs. so reproductive health அப்படினாலே அந்த சாப்டர்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்றது மெயின்ல contraceptives. ஓகேவா? so contraception part வந்து எல்லா யாரும் they are asking questions from that part. ஸோ அந்த ஃபுல் பேஜ், அந்த ஃபுல் 2 பேஜுமே நீங்கள் தரோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா யாரும் ஒரு MCQ வந்து நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் மெடிக்கேட்டட் IUD இஸ் லிப்பீஸ் லூப். காப்பர் ரிலீசிங் என்ன? காப்பர் ரிலீசிங் மல்டிலோட் 375. தென் ஹார்மோன் ரிலீசிங் IUD இஸ் LNG 20 and implant contains progestogens. So A3, B1, C4 and D2. Answer is option number 2. okay. so next question வந்து statement question. so the presence or absence of hymen is not a reliable indicator of virginity. so இந்த question எந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா human reproduction chapter, அதில் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமோட லாஸ்ட் பார்ட்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா the presence or absence of hymen is not a reliable indicator. ஸோ எக்ஸாக்டாக அப்படியே NCERT ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ the statement is correct. second statement, the hymen is torn during the first coitus only. ஸோ இந்த only அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்காங்க, that is wrong. ஸோ hymen can be torn at any, நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஹைமன் டோன் ஆகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு, ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி ஸோ மெனி ரீசன்ஸ் ஆர் தேர் இல்லையா. ஸோ சடன் ஃபால், ஸோ நாட் ஒன்லி ஃபர்ஸ்ட் குவாய்டஸ், தேர் அதர் ரீசன்ஸ் ஃபார் த ஹைமன் டு பி டோன் அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் குவாய்டஸில் தான் கண்டிப்பாக டோன் ஆகும் அப்படின்னும் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஓகே. ஸோ 1 correct, 2 incorrect. Answer is option number 1. okay, next, in both sexes of cockroach. so question வந்து structural organizationல cockroachல இருந்து கேட்டிருக்காங்க, structural organization. okay, so as you all know இந்த வருஷம் cockroach and frog தான் போர்ஷனில் இருந்துச்சு, earthworm இல்லை இல்லையா. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா எதர் ஃப்ராக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா காக்ரோச்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அ பேர் ஆஃப் ஜாயிண்டட் filamentous structures called anal cerci are. ஸோ இன் போத் மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச் anal cerci இருக்குது. எந்த செக்மெண்ட்டில் இருக்குது? 10th செக்மெண்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் நம்பர். ஸோ எக்ஸாக்டாக ஈவன் இந்த சென்டென்ஸ் கூட அப்படியே NCERTலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஆப்ஷன் நம்பர் 4. match the following. so இந்த question வந்து from neural control and coordination topic from human physiology. okay.
So first bonds. Bonds oda main function enna? It connects different regions of the body. So A 3. Then hypothalamus. Hypothalamus nale namakku nyabagam varudhu thirst, hunger. Adukaprom adoda endocrine function. So neurosecretory cells. Medulla. Medulla is the main center for what? Cardiovascular center, respiratory center, gastric secretions kana center ellame medulla la da irukku. So C, B is 4, C is 2 and finally D, cerebellum is for additional space and regulates posture and balance அப்படினு வந்துச்சுனாலே cerebellum தான் இல்லையா. So D is 1. So option number 4 is the correct answer. Okay. Which of the following is not a steroid hormone? So ரொம்ப easy தான் question. This question is from chemical coordination and integration chapter. So ரொம்ப easy. So hormones நம்ம classify பண்ணுவோம்ல, steroid hormones, peptide hormones, iodothyronins. So அந்த classificationல steroid hormonesல ஒரு list of hormones வரும், especially reproductive hormones எல்லாமே steroid hormonesல வரும். ஸோ இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது ஸ்டீராய்டு ஹார்மோன் இல்லைன்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரான் ஸ்டீராய்டு ஹார்மோன், குளூக்ககான் இஸ் நாட் a ஸ்டீராய்டு ஹார்மோன், இன்சுலின் குளூக்ககான் எல்லாமே they come under protein peptide hormones இல்லையா. கார்டிசால் இஸ் a ஸ்டீராய்டு ஹார்மோன், testosterone is a steroid hormone. So option number 2. So which one is the correct product of DNA dependent RNA polymerase? So question பார்த்தாலே either it is from molecular basis of inheritance. So அதிலிருந்து கேட்டிருக்காங்க geneticsல இருந்து from molecular basis chapter. So DNA dependent RNA polymerase நீங்க எங்க கேட்டிருக்கீங்க? So transcription இல்லையா. So DNA is converted to it forms. So ஒரு template யூஸ் பண்ணி நம்ம வந்து RNA வந்து ப்ரொடியூஸ் ஆகும், mRNA will be produced. ஆமாவா இல்லையா. ஸோ இவங்க டெம்ப்ளேட் கொடுத்துருக்காங்க. இந்த டெம்ப்ளேட்டில் கேன் see here இந்த என்சைம் ஆக்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் நத்திங் பட் RNA, mRNA இல்லையா. ஸோ ஹியர் they have given the DNA template. ஸோ DNA அப்படின்னாலே we all know we will be having thymine. ஸோ RNAயில் அதுக்கு பதிலாக என்ன இருக்கும், uracil. அவ்வளோதான், சிம்பிள். அதுலேயே நம்ம ஆப்ஷன்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே தைமன் இருக்குது, ஸோ வராது. தென் ஸோ வி ஹாவ் uracil in other options. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு 5 நியூக்ளியோடைட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு 5 பேசிஸ்க்கு மட்டும் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ தைமன் RNAயில் என்ன இருக்கும், அடினைன். அடினைனுக்கு RNAயில் என்ன இருக்கும், uracil, not thymine. A U, C க்கு G, A க்கு U, T க்கு A. ஸோ AUGUA எங்கே இருக்குது, இங்கேயும் AUGUA இருக்குது, இங்கேயும் AUGUA இருக்குது, இங்கேயும் AUGUA இருக்குது. ஸோ கண்டினியூ பண்ணுங்க. அப்போ G, C, G, C, C, G. ஸோ CCG, CCG, CCG. ஸோ இங்கே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் விட்டுடலாம். ஸோ இப்போது CCG you can see here, இதுவும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் எது வரும்? ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஏக்கு U, Cக்கு G, Tக்கு A. ஸோ UGA, UGA, UGA. Again come to other 3. ஸோ நெக்ஸ்ட் A, U, G. ஸோ UGA, AUG. ஸோ இங்கே AUG இல்லை. புரியுதா? ஸோ இன்னும் சிம்பிளாக நம்ம இது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு பேசிஸ்க்கு மட்டும் போட்டுட்டு லாஸ்ட் போடுறோம். நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணுன்னா முடிஞ்சால் எல்லாத்துக்குமே போட்டுட்டு அதை வந்து ஆன்சரில் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ ஏக்கு வந்துட்டு U, 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 Tக்கு வந்துட்டு A, Aக்கு வந்துட்டு U, Tக்கு வந்துட்டு A and Cக்கு வந்து G. So can you correlate this? Yes.
இல்லையா? So option 3 is the correct answer. 3 types of muscles are given. So image question கேட்டிருக்காங்க. So muscles இல்லையா? So either so இந்த question muscles ன்னு சொல்கிறாங்க. So either it can be taken from structural organization இருக்கலாம், இல்லை from chapter locomotion இருக்கலாம். ரெண்டுலேயுமே you have in both the chapters you have muscle concept இல்லையா? Okay, then நம்ம வந்து என்ன பண்ணணும், we have to match the pair along with their location in the human body. So first என்ன மசில் கொடுத்துருக்காங்க? A skeletal muscle, you can see here இல்லையா? So stripes இருக்கு, skeletal muscles parallel arranged stripes இருக்கு இல்லையா? Multinucleated. Next we have spindle shaped muscles, so fusiform muscles, smooth muscles, single nucleus இல்லையா? Next, so next we have connections here with stripes. So obviously இது என்னவா இருக்கும்? Cardiac muscles. So branching patternல இருக்கு. Okay, so இதில் இப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம பாடியில் லொக்கேட் ஆகிருக்குன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கரெக்டான ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும். ஆப்வியஸ்லி skeletal muscle will be associated with all the skeletal elements, bones கூட இருக்கிறது இல்லையா? ஸோ appendicular skeleton and axial skeleton. Then smooth muscles வந்து internal visceral organs, cardiac muscle heart. ஸோ அதை நம்ம correlate பண்ணணும். ஸோ first skeletal muscle biceps correct. Next B வந்து involuntary correct, intestine correct. Second smooth muscles can also be called as involuntary இல்லையா? Okay, then third one smooth muscle கொடுத்துருக்காங்க, that is wrong. Correct. ஸோ இங்கே கார்டியாக்னு வந்திருக்கணும் இல்லையா? செகண்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட் எடுத்தோடனே skeletal muscleக்கு பதிலாக involuntaryன்னு கொடுத்துருக்காங்க, wrong. மற்ற அப்போது இந்த ஆப்ஷன் விட்டுடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் அகெயின் சேம், ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்மூத் மசில் கொடுத்துருக்காங்க, wrong. கம்மிங் டு ஃபோர்த் ஆப்ஷன், ஃபஸ்ட் we have skeletal muscle, example triceps, correct. Smooth stomach, internal organ, visceral organ, stomach has smooth muscles, correct. Cardiac heart. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லா பேரும் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 is the answer. Following are the stages of cell division. So this chapter cell division chapter ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட கொஷின்ஸ் வந்து இது வரைக்கும் பாட்னி பார்ட்டில் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. பட் இந்த இயர் வாட் தே ஹேவ் டன் இஸ் இந்த செல் டிவிஷன் சாப்டரோட கொஷின்ஸ் வந்துட்டு ஜுவாலஜி பார்ட்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் செல் டிவிஷனாக இருக்கட்டும், ஜெனட்டிக்ஸாக இருக்கட்டும், பயோடெக்னாலஜியாக இருக்கட்டும், ஸோ எக்காலஜியாக இருக்கட்டும், இது எல்லாமே காமன் டாபிக்ஸ். ஸோ பியூர் ஜுவாலஜி, பியூர் பாட்னி நம்ம அப்படி டிவைட் பண்ண முடியாது. ஸோ they are asking the questions from these chapters in both botany as well as zoology. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி காமன் டாபிக்ஸ் நீங்கள் தரோவாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ ரெண்டு சைடு எங்கே கேட்டாலுமே யூ கேன் ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இயர் பயோடைவர்சிட்டி கொஷின்ஸ் வந்து they have asked in botany. ஓகே, ஸோ ஹியர் they have asked about cell division. Cell division அவங்க வந்து we have to arrange it. ஸோ கரெக்ட் சீக்வன்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் செல் டிவிஷனோட ஸ்டெப்ஸு. ஸோ we all know G1, S, G2, M. இதுதான் ஆர்டர் இல்லையா? ஸோ G1 is nothing but gap 1. Then G2 is nothing but, S is nothing but synthesis phase, which is C. Then G2, gap 2, which is A. Then we have, ஸோ எம்மில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நடக்கிறது கேரியோகைனசிஸ், நெக்ஸ்ட்டு சைட்டோகைனசிஸ். ஸோ டி அண்ட் பி. ஸோ EACDB. ஓகேவா? சாரி, ECADB. ஸோ ஆப்ஷன் நம்பர் 2, ECADB is the answer. ஓகேவா? Which of the following are autoimmune disorders? ஸோ இந்த கொஷின் வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர். ஸோ அகெயின் திஸ் இயர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் சாப்டர்லேருந்து 5 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ மெனி கொஷின்ஸ் they have asked from this chapter. Actually 3 questions, 4 questions, பட் இந்த வருஷம் 5 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் myasthenia gravis. So we all know myasthenia gravis is an autoimmune disorder of the neuromuscular junction. Then rheumatoid arthritis, that is also an autoimmune disorder affecting the joints இல்லையா? Gout is not autoimmune disorder. Gout எதனால் வரும்? யூரிக் ஆசிட் அக்யூமுலேஷனால் வரும் ஜாயின்ஸில்.
myotonic or muscular dystrophy is a genetic disorder, not an autoimmune disorder. SLE, so systemic lupus வந்து புக்கில் இல்லை, NCERTயில் இல்லை. பட் ஸோ டவுட்டாக இருக்குது அப்படின்னா come to the options. So you all know ஃபஸ்ட்டு ரெண்டும் இருக்குது கரெக்ட், தென் C and D இல்லை, E வந்து டவுட். So come to options and correlate with them. Okay, so B, C, E கரெக்டா? B, C வராது கரெக்டா? தென் C, D, E, so C, D ரெண்டுமே வராது. ஓகே, நெக்ஸ்ட் A, B, D வராது. தென் A, B, E, so A வரும், B வரும், E doubt. So exclusion, so by excluding the other options you can conclude that fourth one is the correct. So SLE is also an autoimmune disorder, systemic lupus erythematosus. So you can write this down in your, you can note this down, okay va? So in case whomever watching this video for next year Neet, you can note this SLE in your book near autoimmune diseases. So எழுதி வச்சுக்கிறது, it is well and good, okay va? Match the following, the enzymes along with என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, so this question வந்து biomolecules, from biomolecules. So bondsலாம் நம்ம எங்கே பார்த்தோம், biomolecules. And ஸோ இந்த என்சைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த என்சைம்ஸோட நேம்ஸ் வந்து NCERTயில் இருக்காது. ஸோ டைஜஷன் சாப்டரில் பார்த்துருப்போம், பட் பயோமாலிக்யூல்ஸில் வந்து இன்னும் ஒரு சில இடத்துல ப்ரோட்டீஸ் நீங்கள் படிச்சிருக்கலாம். பட் ஆல் தீஸ் என்சைம்ஸ் வந்து தே ஹவ் நாட் கிவன் ஆர்டராகவோ இல்லை ஒரு பர்டிகுலர் பிளேஸில் தே ஹவ் நாட். டைஜஷன் வந்து இந்த வருஷம் கிடையாது, சாப்டர் உங்களுக்கு கிடையாது இல்லையா? ஸோ பட் எனிவேஸ் you'll know all these enzymes because biomoleculesல hydrolases அப்படின்னு சொல்லிட்டு class 3 enzymes-ல இந்த எல்லா என்சைம்ஸும் இன்க்ளூட் ஆகும். they'll break the bonds இல்லையா? ஸோ லைப்பேஸ் வந்து எந்த பாண்டை பிரேக் பண்ணும்? ஸோ ஆப்வியஸ்லி நேம்லேயே இருக்குது லிப்பிட்ஸ். ஸோ லிப்பிட்க்கு என்ன பாண்ட்? எஸ்டர் பாண்ட். இட் பிரேக்ஸ் த எஸ்டர் பாண்ட். நியூக்ளியஸ் எங்கே பிரேக் பண்ணும்? நியூக்ளிக் ஆசிடில் இருக்க பாண்ட். ஸோ நியூக்ளிக் ஆசிடில் என்ன பாண்ட் இருக்கும்? ஸோ யூ ஹேவ் டு அப்ளை தட். தென் ப்ரோட்டீஸ், பெப்டைட் பாண்ட், ப்ரோட்டீன்ஸ், பெப்டைட் பாண்ட், ஈஸி இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் தெரியலனாலுமே ரீட் பண்ணாலே போதும், யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி இல்லையா? அமைலேஸ், ஸோ லாஸ்ட் ஆப்ஷன், ஃபஸ்ட்டு 3 மேட்ச் பண்ணிட்டா லாஸ்ட்டாக அமைலேஸ். ஸோ சுகர்ஸ், கிளைகோசிடிக் பாண்ட், ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் A2, B4, C1 and D3, option 1. The flippers of penguins and dolphins are example of. So in the question, very easy question from evolution. அதுவும் இந்த எவல்யூஷன் பார்ட்டில் மெயினாக இந்த ஹோமோலோகஸ் அண்ட் அனலோகஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பார்ட்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த பார்ட் வந்து யூ ஷுட் பி தரோ. ஸோ அனலோகஸ், ஹோமோலோகஸ், தட் இஸ் டைவர்ஜென்ட் அண்ட் கன்வர்ஜென்ட் எவல்யூஷன் பற்றி கண்டிப்பாக அதோட எக்ஸாம்பிள்ஸோடு சேர்த்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி வச்சுருக்கணும். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். மோஸ்ட்லி அந்த ஏரியாவிலேருந்து அடிக்கடி MCQs வந்து we are getting இல்லையா? ஸோ ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ். ஸோ ஃப்ளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆரிஜின், பட் ஃபார் ஸ்விம்மிங் சேம் ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ கன்வர்ஜென்ட் எவல்யூஷன், நாட் டைவர்ஜென்ட், நாட் அடாப்டிவ், நாட் natural selection. Okay, then next question பார்த்தீங்கன்னா very easy only. So but கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஆன question, ரெஸ்பிரேஷன்ல இருந்து இல்லையா? ஸோ எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி. ஸோ நான் இது ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெஸ்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ லங் வால்யூம்ஸ், பல்மனரி வால்யூம்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இந்த ப்ராப்ளம் கேட்கலாம், அதோட டெஃபினேஷன் கேட்கலாம், ஃபார்முலாஸ் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ இந்த வருஷம் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க மெயினாக இல்லையா? ஸோ எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டியோட ஸோ ஃபஸ்ட் வில் ஷார்ட், இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் நம்ம எழுதி வச்சுக்கலாம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் ERV ப்ளஸ் TV ப்ளஸ் IRV. நெக்ஸ்ட் ஒன் TV ப்ளஸ் ERV. நெக்ஸ்ட் TV ப்ளஸ் IRV. நெக்ஸ்ட் ERV ப்ளஸ் RV. ஓகே, ஸோ ஃபஸ்ட் எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் TV ப்ளஸ் ERV. ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி மீன்ஸ் ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி வில் ஹாவ் ரெசிடுவல் வால்யூம், அதோட ஃபார்முலாவில் இருக்கும் இல்லையா?
Okay, then vital capacity includes all these three. So the answer is A for 2, B for 4, C 1 and D 3. Option number 3. Very easy question from respiration. Okay va? Which one of the following factors will not affect the Hardy-Weinberg equilibrium? So Hardy-Weinberg equilibrium affect ஆகிறதுக்கு நம்மளுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஜீன் மைக்ரேஷனாக இருக்கட்டும், ஜீன் பூலாக இருக்கட்டும், ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், ஃபவுண்டர் எஃபெக்ட், பாட்டில் நெக் எஃபெக்ட், நேச்சுரல் செலெக்ஷன், இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதில் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே சம் சேஞ்சஸ் ஒரு பாப்புலேஷனில் நடந்துச்சுன்னா அந்த ஈக்லிபிரியம் அஃபெக்ட் ஆகும். பட் எதுவுமே நடக்கலை, கான்ஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா இந்த ஈக்லிபிரியம் அஃபெக்ட் ஆகாது. ஸோ வில் நாட் அஃபெக்ட். ஸோ எந்த ஃபேக்டர் அஃபெக்ட் பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. ஜீன் மைக்ரேஷன் அஃபெக்ட் பண்ணும், ரீகாம்பினேஷன் பண்ணும், ட்ரிஃப்ட் பண்ணும். ஜீன் பூல் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஈக்லிபிரியம் சேஞ்ச் ஆகாது இல்லையா? ஸோ வெரி ஈஸி கொஷின் ஃப்ரம் எவல்யூஷன் ஒன்லி. ஓகே, ஸோ ஆப்ஷன் நம்பர் 2. Given below are some stages of human evolution. Again another question continuously from evolution. So இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் லைக் ஹியூமன் எவல்யூஷன் பார்ட்டும் லாஸ்ட் பார்ட் ஆஃப் எவல்யூஷன் சாப்டர் அதுவும் இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து ரொம்ப சிம்பிளான கொஷினாக கேட்டிருக்காங்க. பிரெயின் கெப்பாசிட்டிஸ் வேல்யூஸ் கூட அவங்க கேட்கல. ஸோ they have asked to arrange them in order. Very easy இல்லையா? ஸோ ஹோமோ ஹேபிலிஸ் சாப்பியன்ஸ் நியாண்டர்தல்ஸ். we all know first ஆஸ்ட்ரலோபிதிகன்ஸ், then ஹோமோ ஹேபிலிஸ் வரும். ஹோமோ ஹேபிலிஸ்க்கு அப்புறம் தான் எரெக்டஸ், then நியாண்டர்தல்ஸ், then ஹோமோ சாப்பியன்ஸ். ஸோ A 1 2 3 4. ஸோ A D C B. Option number 2 is the answer. Okay. Following are the stages of pathway for conduction of an action potential through the heart and correct sequence. So you can see here, இது வந்து sequence questions. இந்த வருஷம் sequence questions, arrange them in correct sequence, arrange them in correct sequence. So நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல செல் டிவிஷனோட ஸ்டேஜஸ் அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க, தென் ஹியூமன் எவல்யூஷனோட ஸ்டேஜஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொன்னாங்க. Now they are asking to arrange the conduction system of heart ஓட parts, how என்ன pathway கண்டக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ we all know ஹார்ட்டில் வந்து we have conduction system of heart. First the impulse starts from SA node. SA node is E. Next it goes to AV node. AV node is C. Next it goes to AV bundle which is A. AV bundle க்கு அப்புறம் it goes to bundle branches. Then it goes to Purkinje fibers. So ECADB. Option number 3 is the answer. Okay. So next in the question வந்து it is from breathing and exchange of gases. So இதுவும் வந்து இந்த வருஷம் expected question தான். So we all know transport of oxygen and carbon dioxide. So அதில் அந்த oxygen formation, oxyhemoglobin formation and dissociation அந்த part வந்து ரொம்ப important. Okay, you will be seeing oxygen dissociation curve also. So இங்கே ஒரு சிம்பிளான question கேட்டிருக்காங்க, எந்தெந்த factors they are favorable for formation of oxyhemoglobin. So first we all know oxyhemoglobin form ஆகணும் அப்படின்னா formation dissociation ரெண்டுக்குமே affect பண்ணுற factors மெயினாக 4. oxygen partial pressure, carbon dioxide ஓட partial pressure, then we have temperature H+. So oxyhemoglobin form ஆகணும் அப்படின்னா oxygen should be high, others everything should be low. So correlate this with the answers. First low PCO2, so low PCO2 is correct, high H+ is wrong. Low PCO2 correct, high temperature is wrong. High PO2 correct, high PCO2 is wrong. High PO2 correct and low H+ is correct. So ரெண்டுமே fourth optionல correct. Option number 4 is the answer. So next another match the following. So நிறைய match the following கேட்டிருக்காங்க இந்த வாட்டி. About 20 questions வந்து match the following தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. வெரி ஈஸி கொஷின் ஒன்லி. ஸோ ஆன்டிட்ரிப்சின், ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் எங்கே வரும்?
It is transgenic animals la main to treat what? Emphysema. Then cryo-AB, so we all know this is for mainly for corn borer. AC is for cotton bollworm. Next, enzyme replacement theory is for ADA deficiency skid. So ரொம்ப ஈஸியான क्वेश्चन கேட்டிருக்காங்க. So A3, B4, C1 and D2. Okay va? Next, assertion reason question. So assertion question, first assertion என்ன கொடுத்திருக்காங்க? FSH acts upon ovarian follicles in female and Leydig cells in male. First assertion correct நம்ம செக் பண்ணணும். FSH acts upon ovarian follicles in female. Correct தானே? இல்லையா? So FSH LH. Okay? So males ல வந்து FSH acts on Sertoli cells. Females la it acts on ovarian follicles. So females la follicles correct, but males la Leydig cells கொடுத்திருக்காங்க wrong. It acts on Sertoli cells. So assertion is false. That's all. அதோட ஆன்சர் நம்மளுக்கு அதுலயே தெரிஞ்சிருச்சு இல்லையா? So assertion is false. Reason, but we have to check the reason once more. Okay? Growing ovarian follicles secrete estrogen in female. Correct தானே? As the follicles start growing, they will start secreting during the follicular phase. They will secrete estrogen. Correct. While interstitial cells secrete androgen in human beings. So interstitial cells எங்க இருக்கும்? In males. Males la என்ன secrete பண்ணும்? Androgens. So reason correct. So assertion is wrong, but reason is correct. So option number 2 is the answer. Okay, next question. So next question வந்து பாத்தீங்கன்னா again from biotech கேட்டிருக்காங்க. So E. coli ஓட plasmid. So இதில் வந்துட்டு they have asked the cloning vector PBR322 ஓட diagram வந்து கொடுத்திருக்காங்க image question. So இதில் X and Y என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். So இந்த X part என்ன, இந்த Y part என்ன. Okay வா? So X part is ori, Y part is ROP, origin and ori and ROP. So ori ஓட function என்ன, ROP ஓட function என்ன நம்ம correlate பண்ணணும். நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ROP மெயினா வந்து it is for replication இல்லையா? So replication of plasmids. So இங்க எங்கெல்லாம் கொடுத்திருக்காங்க? I can see replication of plasmid, but X is for replication of plasmid கொடுத்திருக்காங்க wrong. Similarly இங்க வந்து again Y is for antibiotic resistance கொடுத்திருக்காங்க. Antibiotic resistanceக்கு ஒரே and ROP வராது இல்லையா? So that is wrong. Then X is responsible for resistance, again இங்கேயும் it is wrong, but Y மட்டும் கரெக்டாக கொடுத்திருக்காங்க. Whereas இங்க X is responsible for controlling the copy number of the linked DNA. So ஒரேயோட function வந்து it controls the copy number of the linked DNA, and Y is for protein involved in the replication. Okay va? So ROP is replication of plasmids. Okay va? So the fourth option is correct for both X and Y. Okay? This is also easy question. So next question, match the following. So in the question வந்து பார்த்தீங்கன்னா from human health and disease ல இருந்து கேட்டிருக்காங்க. So you can see cocaine, you can match it with erythroxylum, coca இல்லையா? Then heroin is papaver somniferum. Morphine வந்து effective sedative and marijuana cannabis. Very easy question இல்லையா? So A 3, B 4, C வந்து 1 and D வந்து 2. Option number 2 is the answer. Consider the following statements. Okay? So annelids are true coelomates. So இந்த question வந்து animal kingdom ல இருந்து கேட்டிருக்காங்க. Okay? So first annelids are true coelomates. Correctா? Yes, annelids are true coelomates. இல்லையா? Next, poriferans sponges are pseudocoelomates. கிடையாது, they are acoelomates. Then ascalminthus, they are acoelomates. கிடையாது, they are pseudocoelomates. And platyhelminthes are pseudocoelomates. கிடையாது, they are acoelomates. So
இதில் எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கரெக்ட், they have asked the correct answer. A மட்டும்தான் correct. So option 4 is the answer. Next statement question. Statement 1. Nephron, in the nephron, descending limb of loop of Henle, it is impermeable to water. So descending limb, ascending limb. Descending limb is permeable to water and impermeable to electrolytes. So இங்கே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. Statement 1 வந்து wrong. Statement 2. Proximal convoluted tubule, okay, it is lined by simple columnar னு கொடுத்துருக்காங்க. Proximal convoluted tubule is lined by simple cuboidal epithelium, cuboidal brush border with microvilli epithelium. எதுக்கு இந்த microvilli இருக்கும்? To increase the surface area. So இதில் cuboidal பதிலாக columnar கொடுத்துருக்காங்க. So both are incorrect. Option number 4. So next question is from locomotion joints. So we all know ரொம்ப easy தான் இந்த question. Joints எங்கே இருக்கும் அவ்வளோதான். இந்த joint, இந்த type of joint எங்கே இருக்கும்? Fibrous joint எங்கே இருக்கும்? Skull இல்லையா? So A3. Then cartilaginous joint வந்து பார்த்தீங்கன்னா vertebrae. Hinge joint knee and ball and socket joint வந்து pectoral girdle. So very easy question. Option number 2. Which of the following is not a traditional method or natural method? So கொடுத்துருக்க ஆப்ஷனில் நேச்சுரல் கான்ட்ராசெப்ஷன் எது இல்லைன்னு கேட்குறாங்க. வெரி ஈஸி. ஸோ லாக்டேஷன் ஏமெனோரியா நேச்சுரல் நம்மளுக்கு தெரியும். வால்ட் இஸ் barrier method, not natural method. Coitus interruptus, natural method. Periodic abstinence, natural method. So very easy question. So again contraception la irundhu second question. So அந்த part ரொம்ப important. Okay, match the following. So first pleurobrachia, Ctenophora. So animal kingdom la irundhu கேட்டிருக்காங்க match. Pleurobrachia is an example for Ctenophora. Radula, rasping organ is seen in mollusca. Stomachord is seen in Hemichordata. Air bladder is seen in bony fish, osteichthyes. Okay, so the answer will be option 4. Okay, again another match the following. So in the question வந்து பார்த்தீங்கன்னா again it is from cell chapter ல இருந்து கேட்டிருக்காங்க. So axonum வந்து பார்த்தீங்கன்னா axonum which is a part of cilia and flagella. Then carpial pattern எதில் இருக்கும்? You all know it is in centrioles. Crista, the foldings present in mitochondria and satellite vandittu chromosome. Okay, so easy only this question also. So option 2 is the answer. Again, which of the following statements is incorrect? So enna statements kuduthirukanga? Bioreactors. So from biotechnology, so bioreactors are used to produce small scale bacterial cultures. So the purpose is main to produce large scale bacterial cultures. So first statement wrong. So other statements correct on what to check pannikano. They have an, so these are the parts of the bioreactors. Agitator system irukku, oxygen delivery system irukku and foam control system. Correct. Bioreactor provides optimal growth conditions, temperature, pH, everything for achieving the desired product. Correct. Most commonly used is stirring type. Stirring type the most commonly used bioreactor. Correct. So option 1 is the incorrect statement. Okay, so again another question from cell division chapter. Cell division la vandu they have given the prophase 1 subphases and adula nadakka koodiya events vandu ketirukanga. So a diakinesis vandu pathina terminalization of the chiasmata. Then Pac18 vandittu recombinant nodules. Zygote வந்து பார்த்தீங்கன்னா synaptonymal complex formation and leptotin வந்துட்டு chromosome looks like thin threads. Okay va? So this is also this from cell division chapter. So option number 1 is the answer. Match the following. So common cold for rhinovirus, hemozoin, plasmodium, Vidal test, typhoid, allergy, dust. So human health and disease la irundha idhum simple ana oru question match da illa. Option number 1 is the answer. Given below are two statements. So assertion, reason. Assertion: breastfeeding during initial period is recommended by doctors for bringing a healthy baby. Correct இல்லையா?
ஸோ எக்ஸாக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அப்படியே புக்கில் இருக்கிறது தான். And reason, colostrum contains several antibodies essential to develop resistance for the baby. Yes, so am breastfeeding essential because it contains colostrum and in a type of antibody irukku IgA. So assertion correct, reason correct. Assertion, reason is the correct explanation for assertion. Yes, so option 3. Animal kingdom la match the following கேட்டிருக்காங்க. So first pterophyllum. So examples இல்லையா. So pterophyllum is nothing but angel fish, mixin is hagfish, pristis sawfish, exochetus flying fish. So this is also examples. Animal kingdom example part வந்து ரொம்ப important. Okay, so you have to, no way you have to remember those examples, have some mnemonics to remember them. Okay, the TI plasmid. So the TI stands for what? Tumor inducing. Very simple. Clear? So option number 1. Which of the following is not a component of fallopian tube? So we all know, this is a simple question again from human reproduction chapter. So infundibulum, so we will be having infundibulum, ampulla, then we have isthmus, then fimbriae. So uterine fundus is not a part of fallopian tube, very easy. So match the following. Down syndrome, so this is the principles of inheritance chapter la கேட்டிருக்காங்க. So down syndrome is 21st chromosome. Alpha thalassemia is, we have alpha thalassemia 16th chromosome, beta is 11 and Klinefelter 47XXY and extra chromosome, so X chromosome. Okay, so option 1 is the answer. A3, B is 4 and C is 1, D is 2. Okay, so option number 1 is the answer. The following are the statements about non-chordates. Okay, choose the most appropriate answer. So chordates, non-chordates difference. So non-chordates பத்தின wages கொடுத்திருக்காங்க. So அதில் எதெல்லாம் correct அப்படின்னு கேட்குறாங்க. Non-chordatesல pharynx is perforated by gill slits வருமா வராது. chordatesல தானே gill slits இருக்கும். Yes. Notochord absent. Yes, non-chordatesனாலே notochord இல்லை. Central nervous system dorsal இருக்குமா? No, it is not. It is ventral in non-chordate, so this is wrong. Heart is dorsal, so heart dorsal, correct. Post-anal tail absent, correct. So B, D, E. Match the following. Another question from evolution. So எந்த ஈரால என்னென்ன அனிமல்ஸ் வந்து மெயினாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெரி ஈஸி திஸ் ஆல்சோ. we all know மீசோசோயிக் ஈரா அப்படின்னாலே ரெப்டைல்ஸ், சரி மீசோசோயிக் ஈரா அப்படின்னாலே ரெப்டைல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரோட்ராயிக் ஈரா, இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ இன்வெர்டபிரேட்ஸ். செனசோயிக் மேமல்ஸ், ரீசன்ட் ஈரா இல்லையா. ஸோ பேலியோசோயிக்கில் வந்துட்டு ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன்ஸ். வெரி ஈஸி கொஷின் இல்லையா. ஓகே, given below are two statements, statement 1 and 2. 1, cerebral hemispheres are connected by nervous system la irundhu kettirukanga again. So nerve tract known as corpus callosum, correct? Yes, so rendu hemispheres are connected by corpus callosum, correct. The brain stem consists of medulla oblongata, okay, pons, okay, cerebrum kadiyadu, midbrain. So brain stem is made up of midbrain, pons and medulla. Okay, so inga cerebrum koduthirukanga, wrong. So 1 correct, 2 incorrect. Option number 1. Next, another question from human reproduction. So human reproduction la irundhu 4 to 5 questions கேட்டிருக்காங்க இந்த வாட்டி இல்லையா. Okay, identify the correct option A, B, C, D. Okay, so GnRH stimulates LHF. A என்ன வரும் அப்ப FSH. Then LH will stimulate dash to produce, so interstitial cells or Leydig cells. Okay, next C, FSH will stimulate Sertoli cells, which will release some factors for spermiogenesis. Okay va. So FSH, Leydig cells, Sertoli cells. இந்த ஆர்டர் வந்துச்சுனாலே இது கண்டுபிடிச்சிடலாம். FSH, Sertoli, no. ICSH, no. FSH, Leydig, Sertoli. Spermiogenesis, that's all. Option number 3. Okay, next question. This is from again genetics, molecular basis la irundhu kettirukanga. So RNA polymerase 3, the main function in transcription of small nuclear RNAs and tRNAs.
termination of transcription, we all know, rho factor. Then splicing of exons by SNRNPs and Tata boxes promoter. Okay, so option number 2 is the answer. Exophthalmic goiter. So again next question வந்து பாத்தீங்கன்னா chemical coordination ல இருந்து exophthalmic goiter. So we all know thyroid. Mainly வந்து exophthalmic அப்படினு சொல்லும்போது thyroid will be hyper secretion. Next acromegaly, growth hormone, excessive secretion of growth hormone. Cushing வந்து bookல இல்ல, but you should know that. Cushing syndrome, cortisol, excess secretion of cortisol. Cretinism is hyposecretion of thyroid. Okay, easy only this also. So option number 2 is the answer. As the following, okay, this question is from structural organization. So unicellular glandular epithelium, unicellular glandular goblet cell, இல்லையா? Compound epithelium is seen in buccal cavity. Then multicellular gland வந்துட்டு salivary gland, endocrine வந்து pancreas. Very easy, இல்லையா? Okay. Statement 1. Bone marrow is the main lymphoid organ where all blood cells including lymphocytes are produced. Correct. இல்லையா? Bone marrow and other lymphoid organ எல்லாமே இங்க ப்ரொடியூஸ் ஆகுது bone marrowல தான், இல்லையா? Okay. Next second statement. Both bone marrow and thymus provides micro environment for development and maturation of lymphocytes. So இந்த question இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா little bit கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஏன் அப்படினா actually concept wise பாக்கும்போது they have given T lymphocytes. T lymphocytes எங்க டெவலப் ஆகி மெச்சூர் ஆகும்னா thymusல. So produce ஆகிறது bone marrowல, produce ஆயிட்டு thymusல it will get developed and mature. Actual concept. But as per your book, okay, so they have given bone marrow and thymus are involved in development and maturation of lymphocytes. So அது T B ஆன உங்க ஸ்பெசிஃபிக்கா bookல இல்லாதனால நம்ம as per book வந்து key வந்து second statement correct அப்படினு எடுத்துக்கிறோம். So இந்த questionக்கு answer மட்டும் we'll see NTA வந்து என்ன ரிலீஸ் answer key ரிலீஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ we'll go for both are correct. Okay, as the following relate to digestive system of cockroach. So cockroach ல again another question. Storing of food, very easy, crop, இல்லையா? Then 6 to 8 blind tubules foregut and midgut ஓட junction அப்படினாலே gastric ceca or hepatic ceca. Yellow color tubules midgut க்கு hindgut க்கு நடுவுல இருக்குது malphizian tubules. Grinding of food க்கு help பண்றது gizzard. Okay, so option is A4, B2, C3, D1. Loop of Henle. Okay, choose the correct statement regarding juxtamedullary nephron. So we have two types of nephrons, cortical, juxtamedullary. So juxtamedullary nephrons பத்தி கொடுத்திருக்காங்க, அதுல correct feature எடுக்கணும். Loop of Henle runs deep into medulla. அதோட main feature அதான, cortical வந்து majority cortexல தான் இருக்கும். Whereas juxtamedullary ல the loop of Henle மட்டும் medullaக்குள்ள deeper run ஆகும். Correct? So other statements பார்க்கலாம். Juxtamedullary nephrons outnumber கொடுத்திருக்காங்க, wrong. So cortical nephrons தான் அதிகமா இருக்கும். Okay, second statement wrong. Juxtamedullary nephrons are located in no, இல்லையா? Juxtamedullary nephrons வந்து எங்க இருக்கு? Cortex, medulla. So pyramids குள்ள தான், medullary pyramids தான் மெயினா வரும். Columns of Bertini எங்க இருக்கு? Medullary pyramids க்கு நடுவுல இருக்கு. So it is wrong. Renal corpuscle of juxtamedullary nephron. So renal corpuscle lies in or portion of renal medulla. So cortex, medulla. So the renal corpuscle நாங்க சொல்றது இந்த glomerulus plus Bowman's capsule. So juxtamedullary nephron oda renal corpuscle will be present in cortex. So the tubule part, mainly the loop of Henle part வந்து பாத்தீங்கன்னா it will be present in medulla. So this is wrong. Okay va? Match the following. So from circulation, okay, so ECG waves கொடுத்திருக்காங்க, very easy question. P wave depolarization of atria, QRS complex ventricles, T wave repolarization. So TV gap வந்து என்னவா இருக்கும்? P QRS complex T, next P. So இந்த T க்கும் இந்த P க்கும் நடுவுல muscles will be electrically silent. So okay,
Okay, given blood groups. So ABO blood group system. Father B positive, mother A positive, child O positive. Genotype என்னவா இருக்கும் கேக்குறாங்க. So இவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த எதெல்லாம் வரலாம். So father A mother B, sorry father B mother A child O அப்படின்னு சொல்லும் போதே கண்டிப்பாக both father and mother will be heterozygous. Homozygous இருந்தால் O வர முடியாது இல்லையா. So father will be I B positive இல்லையா. So IB I, mother will be IA I and child will be II. ஓகேவா. ஸோ இதுதான் பாசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ A கரெக்ட் இல்லையா. B கரெக்ட் ஆக முடியுமா. சி ஃபாதர் ஹோமோசைகஸ் மதர் ஹோமோசைகஸ், சைல்டு எப்படி O பாசிட்டிவ் வர முடியும், வராது. ராங். ஓகே. ஸோ ஃபாதரோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு O பாசிட்டிவ் கிடையாது, இதிலும் சைல்டு O பாசிட்டிவ் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வராது. ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் த கரெக்ட். ஸோ A இஸ் த ஒன்லி கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா. நெக்ஸ்ட் Gauss competitive exclusion principle states two closely related species competing for. ஸோ இது வந்து ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ two closely related species competing for different resources கிடையாது, சேம் ரிசோர்ஸஸ். ஸோ காம்படிஷன் இன்ட்ராக்ஷனில் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ Gauss வந்து என்ன சொல்லியிருப்பாரு, ரெண்டு group of organisms competing for same resources. Okay, so they cannot exist indefinitely. So this is wrong. Second statement, according to Gauss, during competition inferior one will be eliminated. This is because resources are limiting. Correct. So second statement correct, first one வந்து wrong, option 2. Okay, coming to another question. This is also sequence question from biomolecules. So என்ன கொடுத்துருக்காங்க, first substrate. So substrate வந்து பார்த்தீங்கன்னா substrate binds to the active site, then என்ன ஆகும், substrate enzyme complex form ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் the chemical bonds வந்து break ஆகும். break ஆனதுக்கப்புறம் products release ஆகும். லாஸ்ட்டாக enzyme will become separate. So E, A, D, C, B. Option 3 is the answer. So mitochondria and chloroplast both double membranes, both are double membrane bond organelles. Correct? Yes. Correct. Mitochondria and chloroplast both are double membrane bond organelles. So this question is from cell chapter. And inner membrane of mitochondria is relatively less permeable as compared to chloroplast. Correct? So chloroplast விட inner membrane வந்து mitochondria வந்து less permeable கொடுத்துருக்காங்க. That is wrong because chloroplast ஓட membrane inner membrane தான் less permeable than mitochondria as per NCERT. Okay வா. So first one is correct and second one is incorrect. Okay வா. That's all கண்ணா. ஸோ இதோட டிஸ்கஷன் வந்து ஓவர். ஸோ இந்த வருஷம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க இல்லையா. அண்ட் நிறைய வந்து பயோடைவர்சிட்டி கொஷின்ஸ் எல்லாம் வந்து நிறைய இன்டர்சேஞ்ச் பண்ணி செல் டிவிஷன் கொஷின்ஸ் எல்லாம் ஜுவாலஜியில் போட்டிருக்காங்க. ஸோ சில கொஷின்ஸ் நிறைய கொஷின்ஸ் எக்ஸ்பெக்டட் வந்திருக்கு, சில கொஷின்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக வந்திருக்கு. பட் ஓவராலாக பார்க்கும்போது இந்த கொஷின் பேப்பர் வாஸ் வெரி ஈஸி. ஓகேவா. தேங்க்யூ.